ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா அவங்க செஞ்சு காட்டின சிக்கன் குழம்பு தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெசிபி. நான் வந்துட்டு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகம், அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு அடுத்து நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக போடுறோமோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டாம், சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் பொழுது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அடுத்து நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு, இஞ்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பெருசாக மசாலாலாம் எதுவும் சேர்க்கல. அப்படி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதும் ஃபேனில் ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. வெறும் சிக்கனை நம்ம இந்த சூடான வானலில் போட்டு இந்த மாதிரி வதக்கும் பொழுது அதிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலாவை போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ஆவிலே கொஞ்சம் நேரம் அது இருக்கட்டும். இப்போது மசாலா அரைச்சாச்சு. நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் மசாலாவை. இப்போது நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதிலேருந்து அந்த ஆவியில் வேகினதுலேருந்து தண்ணி கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்துட்டு ஜாரில் இருக்கிறதுலையும் மசாலாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கறியோடு சேர்த்துக்கலாம். இப்போ கறி, மசாலா 2ம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்துட்டு கறியோட இந்த மசாலா சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை நம்ம எடுத்து வந்துக்கலாம். நம்ம வந்து இதில் ஊற்றுற தண்ணி தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஆவியில் வேக வச்ச மாதிரி மூடி போட்டு கொஞ்சமாக வேக வச்சுருக்கோம். ஸோ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா, தண்ணி, கறி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுன்றது ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து முன்னாடியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அப்புறம் கறி வேகலைன்னு திருப்பி தண்ணி சேர்க்குறதெல்லாம் வேண்டாம். அது வந்து நம்ம சேர்க்குற தண்ணி முன்னாடியே சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு இடையில எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு மல்லித்தழை போட்டு இறக்குறது தான். ஆல்மோஸ்ட் நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி கூடவே மட்டன்லாம் செஞ்சுருந்ததுனால இப்போ வீடியோக்காக நான் குழம்பாக காட்டணுன்றதுக்காக இந்த அளவு வச்சுட்டேன். நான் இன்னுமே அதை வந்து ட்ரையாக பண்ணேன். கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ குழம்பு வந்து கறியெல்லாம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு சின்னதாக தாளிப்பு தான் போட போகிறோம். இப்போ தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புல இந்த தாளிப்பு எடுத்து சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், குழம்புல தாளிப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான நம்மளோட குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடும். இது இந்த ஸ்டேஜ்லேயும் குழம்புல ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இந்த அளவுக்கும் வச்சுக்கலாம். இதை விட இன்னுமே நம்ம வந்துட்டு இதை வந்து ட்ரை ஆக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி. சுட சுட சூப்பராக நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.